சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இந்த செஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது வெரி வெரி சிம்பிளான ஒரு டாபிக். அதோட மீனிங் மட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நீயாவே எழுத ஆரம்பிச்சிடலாம். புரியுதா? அயனைசேஷன் எனர்ஜி, ஒரு அயான்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதுவே அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? இப்ப அயான்ஸ்ல என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு இந்த டாபிக்ல வந்தோம்னா உனக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஆட்டத்துக்குள்ள வருவோம். ஆட்டம்ங்கிறது ஆல்வேஸ் நியூட்ரல். த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து மூணு சொல்லுவோம்: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். தென் அதோட சார்ஜஸ், அதுவே இங்க முக்கியம். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப எந்த ஆட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நியூட்ரல். தட் மீன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா, புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் சேமா இருக்கும். அப்போ அதுல இருக்க சார்ஜஸோட எண்ணிக்கையும் சேமா இருக்கும். புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். புரியுதா? இப்ப இது வந்து ஆட்டத்தை வந்து பொறுத்தளவுக்கு நியூட்ரல்னு வச்சுக்கிறோம். இதே ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா, எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா, இந்த கேஸ் பாருங்க, பிளஸ் எலக்ட்ரான் போட்டிருக்கேன். பிளஸ் எலக்ட்ரான் இது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒரு டாபிக் வரும், அது கூட கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகி வரும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாத. பிளஸ் எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுது, அது ஏ ஃபார் ஆட்டம். இங்க வந்து மாஸ் நம்பரை வந்து நினைச்சிடாத. மாஸ் நம்பரை ஏன்னு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம், அட்டாமிக் நம்பரை இஜெட்னு டினோட் பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத. ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுது. கெயின் பண்றப்ப என்ன நடக்கும்னா, ஆனையான் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனையானா வேற ஒன்றும் இல்லை, கெமிக்கல் டேர்ம்ல நம்ம வந்து நெகட்டிவ் அயானத்தை எப்படி சொல்லுவோம்? நெகட்டிவ் அயான். இப்போ குளோரின் ஆட்டம் இருக்குல்ல, அது மேல ஒரு மைனஸ் போட்டிருப்போம் அப்படின்னா அதுல இருக்க புரோட்டானை காட்டிலும் ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம், ஆனையான். இப்ப இந்த கேஸ்க்கு வருவோம். இதே முக்கியமானது. இதுதான் அயனைசேஷன் எனர்ஜியை டிஃபைன் பண்றதுக்கு உனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸாம்பிள். இங்க அயனைசேஷன் எனர்ஜிக்கு ஆட்டம்ஸ் ஒரு எலக்ட்ரானை வந்து இழக்குது, லாஸ் பண்ணுது அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கேன், அதனால மைனஸ் போட்டிருக்கேன். எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் சார்ஜ். புரியுதா? எலக்ட்ரான் ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்கு, அது வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துருச்சு. கிட்டத்தட்ட லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் சொல்லுவோம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் சொல்லுவோம், அது மாதிரி வருவதும். ஏ ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா அப்போ ஒரு புரோட்டான் அதிகமாயிருச்சுல, புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரலா இருக்கப்ப இது வந்து 11 புரோட்டான் இருக்குன்னா 11 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுச்சு, மைனஸ் ஒரு எலக்ட்ரான். அப்ப 10 எலக்ட்ரான் இருக்கு, 11 புரோட்டான் இருக்கு, பிளஸ் ஒரு புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாயிடுச்சா, இதத்தையும் நம்ம கேட்டையான்னு சொல்லுவோம். ஏ பிளஸ் கேட்டையான். இதுக்கு வந்து சோடியம் Na பிளஸ் அயான்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அதுக்கு தான் 11 போட்டேன் நான் வந்து. அதுல 11 அட்டாமிக் நம்பர் வந்து 11 சோடியத்தை பொறுத்த அளவுக்கு. எலக்ட்ரான் நம்பர் இப்போ 1s2 2s2 2p6 3s1, இது அட்டாமிக் நம்பர். அதோட அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா ஆனையான் வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து நான் வச்சுக்க. இப்ப அயனைசேஷன் எனர்ஜி உனக்கு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, the ionization energy is the minimum energy required to remove an electron from an isolated gaseous atom to form cation. இதா எதை ரிமூவ் பண்றோம்? an ஆட்டத்தை, சான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம். எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டாலே எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும். அதைத்தான் உனக்கு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல கேட்டையான ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ப அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from an isolated gaseous atom in its ground state to form cation, to form a cation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நடுநிலை, தமிழ்ல நல்லா சொல்லிருப்பாங்க, நடுநிலை தன்மையுள்ள வாயுநிலையிலுள்ள அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் சுமை கொண்ட அயனியை உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இதுதான் அந்த இது அயனைசேஷன் எனர்ஜி. எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ ஒரு ஆட்டத்துல இருந்து, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்படி எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுனா என்ன அயான் ஃபார்ம் ஆகும்னா கேட்டையான் ஃபார்ம் ஆகும்.
the cation. Ion formation is ionization, and that particular energy we require is called ionization energy. இதை நான் வச்சுக்கோ. இப்போ அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ஒன் ஆஃப் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியாச்சு. பீரியாடிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு நமக்கு தெரியும். அந்த பீரியட்ஸ்ல, அதாவது அந்த சீரீஸ்ல குரூப்ல வந்து எப்படி இது வந்து மாறும், ஒரு செர்டன் இன்டர்வல்ல அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க வந்து இதுக்கு முன்னாடி அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியை வந்து பார்த்துருப்போம். அது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப அயானிக் அட்டாமிக் ரேடியை வந்து டிக்ரீஸ் ஆகும். குரூப்ல டாப்ல இருந்து பாட்டத்துக்கு வர்றப்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு ஏன் என்ன ரீசன் சொல்லி போனதுலேயே சொல்லியிருப்பேன். லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப செல்லோட எண்ணிக்கை வந்து கூடாது. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் க்ளவுடு நெருங்கி வர்றதுனால அந்த டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா செல்ஸோட எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போறதுனால சைஸ் கூட்டிக்கிட்டே போகும். அட்டாமிக் ரேடியை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அயானிக் ஆர் அட்டாமிக் ரேடியை வந்து இங்க வந்து அப்படியே ஆப்போசிட். புரியுதா? அதனாலதான் இதை நான் சொன்னேன். ஏதாவது கேட்டேன்னா அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப இன்க்ரீஸ் ஆகும். டாப்ல இருந்து பாட்டத்துக்கு வர்றப்ப டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகும், குறையும். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. இப்போ ஸ்ட்ராங்கா பாண்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்றது. என்தால்பினா வேற ஒன்றும் கிடையாது. எனர்ஜியை வந்து இந்த கெமிக்கல் டேர்ம்ல, எஸ்பெஷலி இந்த தெர்மோடைனமிக்ஸ்ல என்தால்பின்னு சொல்லுவாங்க. இதா என்தால்பி, என்ட்ரோபி இதெல்லாம் வந்து கான்செப்ட். இப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப ஒரே செல்லுல வந்து சேர்றப்ப அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த நியூக்ளியஸ்க்கும், பாசிட்டிவா இருக்க அந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான் கடையில் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகிறதுனால அதுல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்ப அதிக எனர்ஜி நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். புரியுதா? இப்ப இப்படி கூட நீ வச்சுக்கலாம். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் directly proportional to the ionic or atomic radii. புரியுதா? அயனைசேஷன் எனர்ஜி வந்து அட்டாமிக் ரேடியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். புரியுதா? அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கப்ப அட்டாமிக் ரேடி அதிகமா இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா புரியலன்னா விட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத. இப்ப இந்த லெவல்ல வரப்ப அந்த அயானிக் அட்டாமிக் ரேடியல டாப் டு பாட்டம் வர்றப்ப அட்டாமிக் ரேடி அயானிக் ரேடி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த இது நியூக்ளியஸ், அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு பீசிஸ், அந்த புரோட்டான் இருக்குல்ல, அதுக்கும் எலக்ட்ரான் இடையில இருக்க அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டே வர்றதுனால அதை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிற முடியாது. அந்த எலக்ட்ரானை வந்து அந்த புரோட்டான் கண்ட்ரோல் எடுத்து, ஏன்னா வேற செல்லுக்கு போய்கிட்டே இருக்கு. தள்ளி போக அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிருது. அப்ப இங்க இதே கேஸ் தான். இங்க வந்து என்ன சொல்லிருக்கா, எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. இங்க லூஸா பாண்டா இருக்கா, அப்ப ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் எனர்ஜி நமக்கு வந்து போதும். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி வந்து மேல இருந்து கீழே வர்றப்ப குறைஞ்சிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகும். ஆனா அட்டாமிக் ஆர் அயனிக் ரேடியை வந்து லெஃப்ட் டு ரைட் போறப்ப டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி லெஃப்ட் டு ரைட் போறப்ப இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து அட்டாமிக் ஆர் அயனிக் ரேடியை வந்து டாப் டு பாட்டம் வர்றப்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே அளவுல இந்த அயனைசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் வர்றப்ப டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜியை படிக்கிற நீரே இந்த அயானிக் ஆர் அட்டாமிக் ரேடியையும் படிக்கணும். இதுக்கு முன்னாடி செஷனே அதையும் போட்டிருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு வா, புரிஞ்சுட்டு வா. ஒண்ணுமெல்லாம் கிடையாது. அந்த ஆற்றலோட ஸ்ட்ரக்சர் உன் மைண்ட்ல வரணும். ரிமூவ் பண்றப்ப ஏன் கஷ்டமா இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன் எப்படி இருக்கு, செல்லு அந்த ஆர்பிட் க்ளோஸா இருக்கா இல்ல தள்ளி இருக்கா, ஒரே ஆர்பிட்ல சேருதா இல்ல வேற ஆர்பிட்ல சேருதா, அதை மட்டும் பாத்துக்க, ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வரும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வரும். இதெல்லாம் இது கூட சேர்ந்தது. உனக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி இப்படித்தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கான
அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி தமிழ் மீடியத்துல கொடுத்துருக்காங்க, உனக்கு வந்து கொடுக்கல. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா நீ வந்து எழுதிக்க. உனக்கு வந்து வெறுமனே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ionization energy is the minimum energy required to remove an electron from an isolated gaseous atom in its ground state to form a cation. இதா it is otherwise called ionization enthalpy. நான் சொன்னேன்ல enthalpy இதெல்லாம் வந்து எனர்ஜியத்தை அப்படி சொல்றது. it is measured in kg per mole. இதுதான் மோல் கான்செப்ட் நேத்து நடத்தணும்ல. 6.023 into 10^23. ஏன்னா ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அப்ப அதை வந்து நியூமெரிக்கலா கொண்டு வரணும் அப்படின்னா இந்த நம்பர்லதே ஒரு மோல்னா இவ்வளவே இருக்கும். ஒரு மோல் இந்த நம்பர்ல இருக்க இவ்வளவு ஆட்டத்தை வந்து அயனைசேஷன் பண்ணணும்னா எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் கிலோ ஜூல் பெர் மோல்ங்கிறது. இதுதான் வெப்பம், எவ்வளவு வெப்பம் தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது, ஜூல். ஆற்றல் நாளைக்கு எனர்ஜியோட அழகு வந்து பிசிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல் தானே சொல்லுவாங்க. அதான் இங்கே அப்ளை பண்ணிருக்காங்க. மறந்துடா, வேற ஒண்ணும் கிடையாது. அயனைசேஷன் எனர்ஜி வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப இன்க்ரீஸ் ஆகும், டாப்ல இருந்து பாட்டத்துக்கு வர்றப்ப டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரிக்கு அயானிக் ஒரு அட்டாமிக் ரேடியோ வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப டிக்ரீஸ் ஆகும், டாப்ல இருந்து பாட்டத்துக்கு வரப்ப இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி படி, குழம்பிக்கிறாத. ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணி படி, தெரிஞ்சுக்க. அயனைசேஷன் எனர்ஜி ஆட்டம்ஸ் நியூட்ரலு. ஆனா ஆட்டத்துக்கு கூட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா ஆனையானு, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னா கேட்டையான். பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன். இந்த மறந்துடாத. இதை வச்சுதான் அயனைசேஷன் எனர்ஜியை வருது. பீரியாட் டேபிள்ல அது எப்படி மாறுதுன்னு பாத்துக்க. தேங்க்யூ.